ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு விலாகாக பார்க்க போகிறோம். மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மீனோட பேர் பாறை. நிறைய முள் இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நடுவில் மட்டும் ஒரே ஒரு முள் இருக்கும். இது 3/4 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. மீன் கரெக்டாக வெட்டி கழுவுறதே ஒரு வேலை தான். ஆனால் இங்கே திருச்சியில் அந்த மீனோட செதிலெலாம் எடுத்து இந்த மாதிரி சைஸாக வெட்டி கொடுத்துருவாங்க மார்க்கெட்டில். அதனால் நமக்கு அது ரொம்ப ஈஸி. இப்படி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா கழுவிக்கலாம். 3லேருந்து 4 வாட்டியாவது கழுவணும். அதுக்காக தான் 2 பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி மாற்றி மாற்றி கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு இது 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். பாதி குழம்புக்கு, பாதி பொரிக்கிறதுக்கு. தலையெல்லாம் பொரிக்கிறதுக்கு மாற்றி வச்சுருக்கிறேன். இது மொத்தமாக 5 மீன், அதனால் 5 தலை வந்திருக்கு. தலை பொரித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில இடத்துல குழம்புல போடுவாங்க. நான் குழம்புல எப்போவுமே துண்டு தான் போடுவேன். தலை பொரிக்கிறதுக்கு வச்சுருவேன். இதில் உப்பு 2 பக்கமே உப்பு போட்டிருக்கிறோம். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். இது குழம்புக்கு மிளகாத்தூள் அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கழுவினோடனே இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சிட்டோன்னா அந்த மீனில் உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக வரும் மீன். அதுக்காக தான் இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மீன் ரெடியாக இருக்குது. பொரிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்குது, குழம்புக்கும் ரெடியாக இருக்குது. இந்த மீன் கழுவுறதுக்கு முன்னாடியே நான் அரிசி ஒலையில் போட்டுட்டேன். ஸோ அரிசி கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளே தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். மீன் கழுவி ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த குழம்பு நல்லா கலராக கிடைக்கும். அதுக்காக தான். இது நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறட்டும். இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ சாதம் ரெடி ஆகிட்டு இப்போ வடிக்க வேண்டியது தான். ஸோ அதுக்காக ஒரு பிளேட் போட்டு நம்ம அதை வடித்து எடுத்துக்கலாம். சாதம் வடிக்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து அப்படியே சரித்து நம்ம வேறொரு பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் அழகாக வடிஞ்சு வந்துடும். வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். சுட சுட சாப்பாடு ரெடியாக இருக்குது. குழம்பு வச்சுட்டு உடனே சாப்பிட்றலாம். அடுத்து மீன் குழம்பு அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் புளிப்பு அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளி மீன் கழுவுறதுக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த புளி கரைசல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இதுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் மசாலா இருந்தது, அதனால அந்த மீன் குழம்பு மசாலா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே மீனில் வேற போட்டு வச்சுருக்குறோம். அரைக்கிறதுக்கும் 2-3 காஞ்ச மிளகா போட்டு வச்சுருக்குறோம். அதனால் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பும் சேர்க்க போகிறோம். இந்த பொடியெல்லாம் நம்ம குழம்புல தனித்தனியாக போடுறத விட இப்படி எல்லா பொடியும் ஒரே இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். தண்ணி, குழம்புக்கு தேவையான தண்ணியும் இதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம குழம்புக்கு ஊற்ற போகிற மசாலா. எடுத்த மசாலா பாக்ஸ் எல்லாத்தையும் அது இடத்துல வச்சிடலாம். இந்த மாதிரி உடனே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய வேலை சேராது. எல்லா வேலையும் அந்தந்த நேரத்தில் உடனே முடிகிற மாதிரி இருக்கும். கவுண்டர் டாப்பும் நீட்டாக க்ளீனாக இருக்கும். அதாவது நிறைய பொருள் அடையாமல் இருக்கும். அடுத்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல இந்த வெங்காயம், தக்காளி, ஜீரகம், காஞ்ச மிளகா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நம்ம குழம்பு வைக்கும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா திக்காக வர்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியா. இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது நல்ல திக்கான குழம்பு கிடைக்கும். அடுத்து தாளிக்கிறதுக்கான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதுவெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஜாரில் போட்டிருக்கிற பொருளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப ஈஸியாக வச்சு முடிச்சிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஏற்கனவே வெங்காயம், தக்காளி தாளித்து அதே பாத்திரத்தை எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி அந்த விழுது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு மசாலா அதை அந்த தண்ணியை சேர்க்க போகிறோம். இந்த தண்ணியில் தான் எல்லாம் இருக்குது. இதில் தான் நம்ம புளி, மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மீன் குழம்பு மசாலா இது எல்லாமே அதில் தான் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். உப்பும் அதிலே சேர்த்து போட்டிருக்கிறோம். இப்போ இந்த மசாலா தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து அப்படி கொதித்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதை மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே மீன் பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம்.
முதல்ல 4 துண்டு மீன் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து குழம்பு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு வந்து மசாலா நல்லா கொதிச்சிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம மீன் போட்டுற வேண்டியது தான். மீன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் மீன் வந்து கொதிக்கவும் கூடாது, உடஞ்சி போகும். 5 நிமிஷமே கரெக்டு. ஏன்னா இந்த குழம்பு வந்து நல்லா சுட சுட இருக்கிறதுனால மீன் போட்ட உடனே வெந்துடும். இப்போ எல்லா மீனையுமே போட்டுருக்கிறேன். ரொம்ப வந்து அதை கிளறவும் கூடாது. அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திறந்து பார்க்கலாம். மீன் குழம்பு நல்லா வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு, ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய வேண்டாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. அந்த தலை மட்டும் இன்னும் வந்து அடுப்பில் பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து ரசம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைம்லேயே நம்ம கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை சீக்கிரம் முடியும். இப்போ ரசம் இறக்கிட்டோன்னா மதிய சாப்பாடு ரெடி. இப்போ ஈவினிங் டீ டைம். டீ ரெடி பண்ணியாச்சு. இந்த குழல் வந்து சின்ன சின்னதாக இருக்குதுல்ல, இது நம்ம சின்ன வயசில் நிறைய சாப்பிடுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி வந்து டீ கூட சேர்த்து சாப்பிட போகிறோம். நல்ல மொறுன்னு இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். டீ குடிச்சதுக்கப்புறம் நைட்டு எந்த வேலையும் இல்லை. சாப்பாடு மட்டும் தான் ரெடி பண்ணணும். அதாவது சாதம் மட்டும் வடித்து எடுக்கணும். குழம்பு ரசம் இதெல்லாம் இருக்குது, பொரிச்ச மீனும் இருக்குது. அதனால் நைட்டு சாதம் மட்டும் வடித்தா போதும். நைட்டு கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற அந்த பர்னர் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ரொம்ப க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா ரொம்ப கருப்பாயிரும். அதனால் அந்த மேலே இருக்கிற ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது வந்து அப்படியே நம்ம கையில் வந்து திருக்கி எடுத்துடலாம். இது வந்து பித்தளையில் தான் இருக்கும். அதனால் நல்ல புளி இல்லை லெமன் இது வச்சு தேய்க்கும் போது நல்லா பளபளன்னு மாறிடும். இல்லைன்னா ரொம்ப கருப்படிச்சு கருகருன்னு ஆகும். இது வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி புளி தண்ணியில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது தன்னாலே க்ளீன் ஆயிரும். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு வேலை தான் பார்க்க போகிறோம். மதியானம் புளி கரைச்சதுக்கப்புறம் அந்த புளி நார் இருக்கும் இல்லைங்களா, அந்த நாரில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தனியாக புது புளியெல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த நாரே போதும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதுலேருந்தே நிறைய சாறு கிடைக்கும். அதில் இந்த பர்னரை வந்து உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நைட்டு செய்யணும். நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியில் மூழ்கி காலையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா பளபளன்னு மாறி இருக்கும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நம்ம தேய்க்க தேவையில்லை. இது இப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மணிக்கு நைட்டு போட்டோம் அப்படின்னாலும் காலையில் ஒரு 6 மணிக்கு எடுக்கும்போது ரொம்ப நேரம் அது ஊறிட்டு இருக்கிறதுனால சூப்பராக க்ளீனாகி வந்துடும். இப்போ அடுப்பில் இந்த பர்னர் இருந்த ஹோல்ஸ் வந்து அடைச்சி வைக்கணும். இல்லை உள்ள பூச்சி ஏதாவது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப் எடுத்து அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து அது தன்னாலே வந்து அந்த கருப்பெல்லாம் போயிட்டு நல்லா பளபளன்னு மாறி இருக்குது. இதை நான் கொஞ்சம் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த மீதி இருக்கிற அந்த கருப்பெல்லாம் போயிடும். இது ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. நம்ம எஃபோர்ட்டே போடாமல் 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மீதி தூக்கி போடுற அந்த புளி தண்ணியில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது சூப்பராக பளபளன்னு மாறிடும். ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். எப்படி பளபளன்னு ஆகிருக்கு பாருங்கள். முதல்ல ரொம்ப கருகருன்னு இருந்தது. இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ எஃபோர்ட் இல்லாமல் நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.